கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 91 வசனம் 11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் முடியும் பொழுது என்ன வார்த்தையில் முடிகிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கட்டளை என்ன? கட்டளை எப்படி? கட்டளை என்றால் அது எப்படி இருக்கும், அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பெரியவர் ஒரு சிறு பிள்ளையை பார்த்து கட்டளையிடும் பொழுது அந்த வார்த்தை மாற்றவே முடியாது. ஒரு அதிகாரி தனக்கு கீழ் இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து கட்டளையிடும் பொழுது அதே வண்ணமாய் இன்றைக்கு தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகின்றார். அது கூட அவ்வளவு பிரமிக்கத்தக்க ஒன்று அல்ல. காரணம் என்ன? தூதர்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டவர்கள். கடவுள் கட்டளையிட தூதர்கள் அதை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அது கூட ஆச்சரியத்திற்குள் நம்மை ஆழ்த்துவதில்லை. ஆனால் இங்கே நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன? அந்த தூதர்களுக்கு கடவுள் என்னவென்று கட்டளையிடுகின்றார், யாருக்காக கட்டளையிடுகின்றார், அதை யோசித்து பார்த்தால், ஓ அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காலமெல்லாம் நம் ஆண்டவரே, உம்மை தவிர நான் வேறு எந்த காரியத்தை குறித்து யோசிக்க மாட்டேன், நீரே என் ஆண்டவர் என்று அப்படியே சாஷ்டாங்கமாய் தேவனுடைய பாதத்தில் நான் விழுந்து கிடக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும். காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி உனக்காக, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! நம்முடைய வழியிலெல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? கட்டளையிடுவார். இதோ என் பிள்ளைகளை நீ காத்துக்கொள். அவர்கள் செல்லும் பாதையில் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடக்கூடாது. அவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும், பத்திரமாக வர வேண்டும் என்று சொல்லி தம்முடைய பாதை நெடுக நம்மை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஏன்? நம்மை பாதுகாக்க. கடவுளுக்கு முன்பதாக நாம் அவ்வளோ பெரியவர்களா? ஒரு காவல்துறை அதிகாரி தன் கீழ் இருக்கிற காவலில் இருக்க கட்டளையிடுவார். இதோ நாளை காலை 8 மணிக்கு கவர்னர் அவர்கள், பிரதமர் அவர்கள் அல்லது முதல் மந்திரி அவர்கள் இந்த சாலையில் அவர்கள் பிரயாணம் செய்ய இருக்கிறார்கள், நீங்கள் போய் அவருக்கு பாதுகாப்பை கொடுங்கள் என்று சொன்னால் போதும். 8 மணிக்கு வருகின்ற தலைவர்களுக்கு அவர்கள் ஓரிரு மணி நேரம் முந்தியே போய் நிற்பார்கள். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களா நீங்களும் நானும்? அவ்வளோ பெரியவர்களா? அவ்வளோ கடவுளுக்கு முன்பதாக உகந்தவர்களா? நல்லவர்களா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் எது கடவுளை அப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு வந்தது என்றால், நம்மேல் அவர் வைத்த அன்பு. நம்மை எவ்வளவாய் கடவுள் நேசிக்கிறார். நாம் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும், கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாகவே எப்பொழுதுமே வாழ்ந்து பழகினவர்களாக நாம் இருந்தாலும், கடவுள் நம்மை இன்னும் நேசிக்கிறார், நேசித்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய விளைவு தான் என்ன? தம்மால் நேசிக்கப்படுகின்ற நமக்கு எந்த விதமான தீங்கும் நேரிடக்கூடாது என்பதற்காக தம்முடைய தூதர்களுக்கு கடவுள் கட்டளையிடுகின்றார். போய் என் பிள்ளைகளை பாதுகாருங்கள் என்று சொல்லி.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையில் அவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கடவுள் அப்படி நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். எப்பொழுதெல்லாம் பாதுகாக்கின்றார்? அவர் நினைத்த நேரத்தில் அல்ல, ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுள் பாதுகாக்கிறார். நம் கூட இருந்து நமக்கு உதவி செய்வதற்கு அவர் தூதர்களை எப்பொழுதும் நம்முடனே இருக்க சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறபடியினால் இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்டதான வழி நடத்துதலை, அப்படிப்பட்ட பாதுகாப்பை நாம் அனுபவிக்க போகிறோம். அதற்கு பெருமையாக நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இதோ நான் பாவியாய் உமக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கும் பொழுதே நீர் என் மீது இவ்வளவு அன்பு சொரிந்து இவ்வளவா என்னை பாதுகாப்பீரானால், இவ்வளவு நன்மைகள் எனக்கு செய்வீரானால், நான் மாத்திரம் உமக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நீர் என் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாய் செய்வீராண்டவரே. இனி அதற்கான பலனை எனக்கு தாரும். உமக்கு உகந்த பிள்ளையாக இந்த மாதத்தில் வாழ எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி தேவனுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிப்போம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன கடவுள் அனுதினமும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். May God bless you all. Thank you very much.